தயவு செஞ்சு இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு உண்மை கதை சொல்லட்டா? ஒரு ஊரில் ஒரு ஏழை ராஜகுமாரன் இருந்தார். என்ன ஏழைன்னு சொல்லிட்டு ராஜகுமாரன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அவர் பணத்தில் இல்லைங்க, குணத்திலையும் அன்புலையும் பாசத்திலையும் ராஜகுமாரன். அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்க. அவரோட மொத்த சொத்தே ஒரு சைக்கிளும் ஒரு வேளை உணவு சமைக்க ஒரு பாத்திரம் மட்டும்தான். ஒண்டி வாழ ஒரு ஓலை குடிசை கூட கிடையாது. அப்படி இருந்த அவர் தன் காதல் மனைவிக்காகவும் தன் 2 குட்டி இளவரசிகளுக்காகவும் வாழ்நாள் முழுவதும் ஓயாம ஓடி ஓடி உழைச்சாரு. இரவு பகல் பார்க்காம பல வேலைகளை ஓய்வின்றி செஞ்சாரு. ஓடா தேஞ்சாரு. தனக்குன்னு ஒரு சட்டை கூட வாங்கினது இல்லை. தன் தேஞ்சு போன செருப்பை கூட மாத்திக்கிட்டது இல்லை. தன் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி தன் உழைப்பால தேவைக்கு அத்தனை பொருட்களையும் வாங்கி போட்டு தன் இளவரசிகளுக்கும் நகை நட்டோட நல்ல மாப்பிள்ளைகளுக்கு திருமணமும் செஞ்சு வச்சாரு. கடைசியில தன் உடல் ஆரோக்கியத்தை துளி கூட கவனிச்சுக்காம ஓடி உழைச்சதால தன் குடும்பத்தோட நிம்மதியா ஓய்வெடுக்கும் அந்த 50 வயதுல நோயால தான் மட்டும் முழுதாய் கண்ணுறங்கி விட்டார். எந்த சுகத்தையும் அனுபவிக்காத அவருக்கு எல்லோரும் வச்ச பேரு கஞ்சன். எங்களுக்கு மட்டுமே தெரியும் அவர் எங்கள் உலகின் நிஜ கதாநாயகன். அவர் வேற யாரும் இல்லைங்க, எங்க அப்பா தான். எங்க வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க, உங்க வாழ்க்கையிலையும் உங்க அம்மா அப்பாவை ஒரு முறை உற்று பாருங்க. மெழுகுவர்த்தி போல தன்னை உருக்கி உங்க வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கறவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அழகா உட்கார வச்சு அன்பா பார்த்துக்க வேண்டிய இந்த நேரத்துல இப்ப அவர் எங்க கூட இல்லை. 6 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லா இந்த மலடியின் வயிற்றுல மகனா வந்து பிறங்க அப்பா. எங்களை நல்லா பார்த்துக்கிட்ட உங்களை என் மடியில் சுமக்க காத்திருக்கேன் அப்பா. எனக்கு அந்த வரத்தை மட்டும் கொடுத்துருங்க அப்பா. என் மகனாக வாங்க அப்பா.